படிக்க போறான் படிக்க போறான் எங்க ஜபானிமுத்து பாண்டியனோ பாண்டியனோ அறிவு கல்வி படிப்பதற்கு படிப்பதற்கு மாடப்ப தேவருதான் தேவருதான் மாடிப்பிள்ள மரத்தியும் தான் மரத்தியும் தான் ஜப்பானிய அழைத்து வந்தே குருகுலத்தில் ஜப்பாரா ஜப்பாரோ குருகுல பாடங்களை ஜப்பானி முத்துதானே 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 குணமாக படித்து வாரா படிச்சு வாரா ஏ பாடங்களை குணமோட படிச்சு வாரா அரிகரி கொண்டே வெந்தோம் புலிவரத்தை எஞ்சு வேடி குணமாக படிப்பாரா படிப்பாரோ ஆணையற்றம் குதிரையற்றம் சிலம்பு தோழி ஜாயவேத்த சங்கீதம் ஜாயத்தே சகல வேள தொழிலை எல்லாம் முத்து படித்து வாரா மூச்சடைக்கு பாய்ந்தாரா 300 அடி பாயுவாரோ அடிக்கு பாய்ந்தாரா 400 அடி பாயுவாரோ சப்பானி முத்து பாண்டியனோ ஆணையத்தம் குதிரைய அல்லரம்பு சிலம்பு தோளில் ஆடு வீச்சு பட்ட வீச்சு சகல தொழிலை எல்லாம் ஜப்பானி படித்து வாரா ஜப்பானி முத்து படிச்சு வாரா எண்ணம் படியாத பானம் படித்தாரே ஜப்பானி அல்லாத கல்வி தமி கட்டுளந்தார் சப்பானி மையா கல்வி வயது உள்ள கலைகளையோ பனி பழகலையோ பாண்டியனுக்கு என்னது அழகு? வீரம் தானே அழகு. வீரம்தான் அழகு. வீரம் தைரியமான தொழிலையும் விவேகத்தோட படிச்சாரு. வாழ்வீச்சு வட்டாவீச்சு ஆனை மேல இருந்து சண்டை செய்தல், குதிரை மேல இருந்து படையெடுத்தல், இல்ல வித்த 50 வித்த எல்லா பாடத்தையும் படிச்சார். வசா பாடம்லாம் நல்லா படிச்சாரு. அது மதியுத்த பாடம் அதானே. அப்பேற்பட்ட வீரனா இருக்காரு, தீரனா இருக்காரு. சப்பானி முத்து பாண்டியம்னா பாண்டியன் தான். பாண்டியம்னா பாண்டியன் தானே. அந்த அமிர்தமும் அந்த அழகும் முண்ட கண்ணு மொழி அழகு, அந்த மீசைக்கும் அந்த முறுக்கு மீசைக்கும் அதானே. அப்படி ஒரு ஆளும் அழகான
இருக்காரு ஜப்பானி முத்து பாண்டியன். ஆமையா. அந்த ஜப்பானி முத்து பாண்டியன் 16 வயதுக்குள்ள ஆமா. அந்த மணப்பத்தேவருடைய மகன் எல்லா கலைகளையும் படிச்சுட்டார். படிச்சார். 16 வயதுக்குள்ள எல்லா கலையையும் படிச்சு முடிச்சு ஆறாறு ஜப்பானி முத்து பாண்டியன் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து மணப்பத்தேவரையும் மாடி பிள்ளையும் ஆமா அம்மாவையும் அப்பாவையும் கையில காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி மகனை கண்ட உடனே அவளுக்கும் சூரிய பிரகாசமா இருக்கு இருக்கிறது. நம்ம கார்த்திகை பிரிய கண்டது மாதிரி நம்ம பிள்ளை 12 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்திருக்காமல்லவோ நம்ம பிள்ளை எல்லா பாடமும் படிச்சு வந்திருக்காமல்ல. அதுல பிள்ளை நம்ம ஜப்பானி முத்து பாண்டியன் நினைக்காரு. என்ன நினைக்காரு? இந்த நாட்டுல இருந்தா நமக்கு பேரு கிடையாது, புகழ் கிடையாது. இந்த நாட்டை விட்டு நம்ம தென்னாட்டுக்கு போவோமே. ஏமன்னா தென்னாடு சீமை தேவமாறு பெருத்த நாடு. பாண்டியர்கள் பெருத்த இடமே தென்னாட்டு சீமை தானே. மதுரைக்கு தெக்க எடுத்துக்கிட்டோம்னாலே எல்லாம் பாண்டிய மாதிரி தான் இருப்பாங்க. வீராதி வீரம் வீர மாத்தாண்டங்கள்லாம் அங்கதான் இருக்காங்க. அப்பேற்பட்ட தென்னாடு தேசத்துக்கு போகணும் என்று ஜப்பானி முத்து பாண்டியன் அவர்கள் அம்மா அப்பா இளமதியிலே ஜப்பானி முத்து சொல்லுவாரோ, ஐயனே அம்மை அப்போ உங்க மகன் ஜப்பானி தென்னாடு போக போற அம்மா அப்பா சொல்ல கேளு. நான் கேளு மகனே. வடநாட்டுல நமக்கு சொந்த பந்தங்கள் எக்கச்சக்க இருக்கு. அங்க போய் உன் திறமையை காட்ட. நான் காட்டம்பா. என் கீழ்நாடு போ, மேநாடு போ, என் தென்னாட்டுக்கு போகணுமுங்க. நான் போகணும்னு சொல்லி என்ன? அது தென்னாடு தேவமாறு பெருத்த நாடு. நாடு நாடப்பா. பாண்டியர்கள் வாழக்கூடிய நாடு. நாடப்பா. சொல்லுதாரு ஜப்பானி முத்து பாண்டியன் சொல்லார். என்ன தென்னாட்டு தேவர்னா என்ன? என்ன பெரிய புலியோ? அதானே. நானும் பாண்டியன் தானே. பாண்டியன் தானே. என் திறமையை போய் நான் அந்த தேவமாத்த கட்டாயம் காட்டணும். நான் காட்டணும். அவர்களும் மரபரை பெத்த மகன், நானும் மரபம் பெத்த மகன் தான். மகன் தானே. அங்க நான் போய் என் திறமையை காட்டிட்டு வர. இதுக்கு எனக்கு தடுதல போடாதீங்க. நான் போடாதங்கமோ. அப்பேற்பட்ட பாண்டிய மாதிரி நான் பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டாமா? அப்போ அப்பேற்பட்ட தென்னாட்டு தேவமாரி நான் கண்டிட்டு வர வேண்டாமா? பார்த்துட்டு வர வேண்டாமா? அகப்ப நாட்டிலே இருந்தவன எனக்கு பேர் உண்டா, புகழ் உண்டா? கிடையாது. இல்லாமோ
இல்லடா நான் அதுக்கு சொல்ல. என்னம்மோ? சேர நாடு செழித்த நாடு. நாடு சேவிக்கலாம் காசு பணம். ஆமா. சோழ நாடு போனா சோறு உண்டு சொகுசு உண்டு. உண்டு. பாண்டிய நாடு போனா பழுது வந்து சேருண்டா. ஜார்முக்கு மட்டும் நீ போவாத. நான் போகாதப்பா. ஏமா என்ன போவேண்டாம் நினைச்சாலும் நீ மேலும் எனக்கு. ஆமா, போவேண்டாமே வர முடிய. அந்த வரத்துக்கு கட்டாயம் நான் என் வீரத்தை போய் அந்த பாண்டிய நாட்டுல தென்னாட்டு சீமையில போய் காட்டணுமோ? கட்டாயம் நாங்க ஆட்டி வாரேன் என்று. ஆமா. அம்மா அப்பா இடத்தில ஆனழகன் ஜப்பானி முத்து பாண்டியன் சொன்ன போது மாடப்பத்தேவரும் ஆடிப்பிள்ளை மரத்தையும் மனதில் நினைக்காவோ. என்ன நினைக்கிறார்கள்? நம்ம ஜப்பானி முத்து பாண்டியன் சொன்னாலும் கேட்க மாட்டானே. அதனால் இவனை வாழ்த்தி வரம் கொடுத்து அனுப்பி வைப்போம் என்று ஆனழகன் ஜப்பானி முத்து பாண்டியன நாட்டு ஜிமைக்கு தான் அனுப்பி வைத்தே. ஆனழகன் ஜப்பானி நாடு தேஜ விட்டு வடக்கு இருப்பது வடகாட்சி. ஆமா. சிவன் ஜெபக்கி நின்ற இடம் தான் சிவகாட்சி. தெற்க உள்ளதுதான் தெங்காசியா. அந்த தெங்காசி மாநகரத்துக்கு ஜப்பானி மட்டும் பாண்டியன் வந்தோ அந்த உலகம்மன் கோவில் முன்னாலே ஜப்பானி முத்து பாண்டியன் நினைக்கிறாரு. இப்பேற்பட்ட தெங்காசி மாநகரம் வீர விளைஞ்ச மண்ணா இருக்கிறத. இந்த நாட்டில தானே நம்ம வீரத்தை காட்டணும் என்று ஜப்பானி பாண்டியனோ வரவானம் இருக்குவாரா வரவானம் முனையிலதா சக்கரம சொல்லலுவாரா நல்ல முனையிலதா ஜப்பானி அண்டு தும்பி வள சொல்லலுவாரா ஜப்பானி மட்டும் முன்னால ஒரு மக்கள் முன்னால வீரங்களை காட்டுவாரா சக்கரத்தில் வாழ் நிறுத்தி ஜப்பானி சொல்லலுவாரா இப்பேற்பட்ட திறமைகளை தென்காசி மக்கள் எல்லாம் திறமைகளை பார்ப்பாரா நல்ல ஊரு நல்ல மக்கள் எல்லாம் வீர தீர செயலை எல்லாம் ஒரு மக்கள் பார்ப்பாரா வடக்க பாட்டா வாலிபன் கூட்டம் கூட்டமானிக்கு தெற்க பாட்டா நம்ம கலவர் கூட்டம் கிழக்க பாட்டா குமரி கூட்டம். ஆமா. கிழக்க பாட்டா நம்ம கிளவி கூட்டம். அங்க வரா அதானே அவளுக்கு ஒரு ஆசை. ஆமா, ஆசை ஆறு விட்டுது. அதானே கூட்டமான கொள்ள கோட்டம் உலகம்மன் கோயிலை சுற்றி ஜப்பானி மன்னனுடைய வீரத்தையும் திறத்தையும் தான் பார்க்காங்க. பாத்துக்கிட்டு நிக்காங்க. இப்படியாக ஆமா ஜப்பானி முச்சப்பாண்டியும் உலகம்மன் வாசலை உறவாளை நிறுத்தி வீரத்தை காட்டும் போது அந்த தென்காசி மாநகரத்தை யாரு ஆண்டு வரா தெரியுமா? ஆண்டு வருகிறார். மன்னரிலும் மன்னருதான் மன்னருதான் ஆஜிராசன் தானே
சுற்று கிராமங்கள் எல்லா நகரமும் அவருடைய ஆட்சிக்கு கீழதான். கீழதான் இருக்கியோ. குத்தாலத்துல இருந்து தென்காசி நகர் முழுக்கும் ஆமா சீரோடும் சிறப்போடும் ஆண்டுகிட்டு இருக்காங்க இருக்கார்கள். அந்த குத்தாலநாதருக்கும் கொலல்வாமணி அம்மாளுக்கும் அம்பிகைக்கும் சொத்து சோவை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இருக்கு? 1000 கோட்டை விதப்பாடு. அப்பா 1000 கோட்டை விதப்பாடு இல்ல. எந்த கோயிலுக்கு குத்தாலநாதர் கொலல்வாமணி அம்மாளுக்கு சொந்த சொத்து. ஆமா ஐயா 1000 கோட்டை விதப்பாட்டுல ஆளாக்குத்தான் குறைவு. ஆமா ஆளாக்குத்தான் குறையா இருக்கு. மற்றபடி எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஆமா அந்த பாட்டை பற்றி வயக்காடு எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? ஆயிரப்பேரி நகரத்துக்கு வடக்க பழைய குற்றாலத்துக்கு கிழக்க மத்தாளம்பாறைக்கு மேற்க தென்காசி பழைய ஆஸ்பத்திரி இருக்குல்ல ஆமா அதுக்கு தெக்க. இதுதான் 1000 கோட்டை விதப்பாடு குத்தாலநாதர் கோயில் சொத்து. சொத்தியோ 1000 கோட்டை விதப்பாட்டுக்கும் ஆமா ஆளாக்கு குறைவு இருந்தாலும் இதுக்கெல்லாம் சிறப்போடு ஆண்டுகிட்டு இருக்குது இந்த காசிராஜ மன்னன். காசிராஜ மன்னன் ஆண்டுகிட்டு இருக்கார். அவருக்கிட்டும் கீழ்படிந்து அங்க உள்ள ஏழை ஜம்ஜாதிகள் விவசாயிகள் கோயில் சொத்து தானே. அதானே கோயில் சொத்துல பாடுபட்டுக்கிடணும். விலகி திருங்கட்ட விதப்பாட்டையும் அங்க உள்ள ஆயிரப்பேரி மக்கள் மலையாந்தர் மக்கள் தென்காசி நகர மக்கள் அத்தோட மத்தாளம்பாறை அதானே அந்த சுற்றுப்பிரகாரம் மக்கள் எல்லாம் மாஜரை விட்டு விவசாயம் நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படி 1000 கோட்டை விதப்பாட்டிலையும் பக்கத்து கிராம மக்கள் எல்லாம் விவசாயம் நடத்த அன்று ஒரு காலத்தில ஜம்ஜாரி மக்கள் எல்லாம் வட்டிக்கு பணம் வாங்கி பாட்டை பத்து வயக்காட்டில வாழத்தோட்டம் பாடுதாரே வாழத்தோட்டம் பாடும்போது இட்டதொரு மாசில் எல்லாம் வாழத்தோட்டம் பாட்ட போது மாசில் எல்லாம் இடேறுது பலவான தள்ளுதையா வாழப்பட தள்ளும் போது மக்கள் எண்ணுதார நம்மளோட வாழத்தோட்டம் ஈழரும் காலம் மாச்ச வாழ மாதிரி அறுவடை செஞ்சு தென்காசி சந்தையில கொண்டு வியாபாரம் நடத்தணுமே அப்படின்னு பக்கத்து கிராம மக்கள் ஜம்ஜாரிகள் மச்சாளம்பாறை ஆயிரப்பேரி மக்கள் தென்காசி மக்கள் மேலாரத்து மக்கள் மேலாரத்தை சேர்ந்தவங்க நன்னகரத்தை சேர்ந்தவங்க குடியிருப்பு ஊர் மக்கள் இவர்கள் எல்லாம் வாழை ஈடேறி வருதுன்னு மனசுல ரொம்ப மகத்துவம் அடைதார்கள். நாளையில நல்ல கூட்டத்தில ஊர்ல நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான். ஊருக்குள்ள கள்ளர்கள் கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கிறது. கள்ளரு கூட்டம் எல்லாம் களவு ஒண்ணு நடக்குது ஐயோ நல்ல காலமாக நடக்கும் போது ஆடுவட்ட மக்கள் எல்லாம் ஆதிராஜ இடமதில அம்மனுக்கு வருவாரோ அரசங்கிட்ட சொல்லுவாரோ ஐயா காயிராஜா வயலினதான் போட்ட ஐயா
இருப்பாமில்ல அதானே. எந்த தேவி வாக்காட்டும் அந்த பூமாதேவிக்கு வாரதஞ்சமெல்லாம் உழைக்கணுமா? உழைக்கணும் ஐயா. அதெல்லாம் பழுதாகிட்டு இருக்க. நாங்க உழைச்சோம் அதெல்லாம் ஊடு களவு நடக்க. இந்த வாழைப்பழத்தை யாரு களவாங்க? வாழைத்தோட்டத்துல கொலை வெட்டிட்டு போறோம்னு தெரிய மாட்டேங்க. நாங்களும் விடிய விடிய நம்ம கண்ணுல எண்ணெய் வச்சுட்டு முடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்க கண்ணுலயும் மண்ணை தூக்கிட்டு போயிருந்தானே, வெட்டிட்டு போயிருந்தானே. அப்படிப்பட்ட கூட்டத்துல எங்களை கல்லாளானிய பிடிக்க முடியல. ஆமா, ஒரு வாரானா 2 பேர் வாரானா இல்ல ஊரடைக்க வராங்களான்னு தெரியல. ஐயா காஜிராஜா, உங்களுடைய அரசு நீதி உள்ள அரசு, நேர்மை உள்ள அரசு. யாருக்கும் இந்நேரம் வரை கெடுதல் ஒண்ணு செஞ்சு நடக்கல. அதாவது உங்க ஆட்சியில் இப்படி களவு நடக்க நீங்களும் கண்டிருந்தும் காணாத மாதிரி இருந்துகிட்டு இருக்கீங்கள. அவனே பாடுபடக்கூடிய ஜம்ஜாரிகள் எல்லாம் காஜிராஜன் கிட்ட சொல்ல உடனே காஜிராஜன் மஞ்சரியை கூப்பிடுதாரு. ஏ மஞ்சரி, ஏ தலையாரி, நம்ம பாட்டப்பட்டி வயக்காட்டுல வாழைத்தோட்டத்துல வாழை களவு நடக்கு. அந்த வாழை களவுகளை போய் நீ கண்டுபிடிச்சிட்டு வாங்கப்பா. என்ன அரண்மனையிலே சாப்பிட்டு தூங்கிடுறிய போய் அங்க உள்ள களவுகளை போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஆனால் களவாண்டவன் யாரா இருந்தாலும் கையும் களவுமே ஏண்ட கொண்டாந்து ஒப்படைக்கணும். நீங்க எதுவும் கையை வச்சிடாதீங்க. நான் அவனை கண்டு அதனால கண்டவன் களவு யாரா இருந்தாலும் நான் தான் அதுக்கு சட்டம் போட்டு நான் சொல்லுத தண்டனையை தான் அவனுக்கு நிறைவேற்றணும். அதனால எவன் களவு பண்ணாலும் அவனை மார்கை வெட்டிருங்க. கொண்டு வந்து நிப்பாட்டின பிறகு அந்த சட்டத்தை போடுவேன் அப்படின்னு காஜிராஜன் சொன்ன நாளையில இருந்து அடனே மஞ்சேரியும் தலையாரியோ உள்ள ஜெயினியமோ கண்டர்களாம் தலையாரியோ பாட்டப்பட்டு வயலில் இரவும் பகலுமாக காவல் காத்து வருவாரோ காவல் காத்து வேலையிலே. மஞ்சரி காவல் காத்துட்டு இருக்காங்க இருக்கார்கள். மஞ்சரி கண்ணிலே மண்ணை தூவிட்டு வாழைக்குளம் மறுபடியும் வெட்டுதாங்க, வெட்டிட்டு போறாங்களே. 8 லட்சம் இருந்து காவல் செஞ்சாங்க. அவங்க காவலையும் களவு நடந்துகிட்டே இருக்க. கண்டன் தலையாரி மந்திரி பிரதானிகள் வாழைப்பழம் களவாங்களை கண்டுபிடிக்க முடியலையே ஐயா. உடனே மந்திரி எல்லாம் ஓடி வந்து காஜிராஜன் கிட்ட சொல்லுதார்கள். ஐயா வே காஜிராஜா, செய்யுங்கள் வேணத்தான் பிடிக்கத்தான் முடியலையா. எவ்வளவோ இருந்து களவாண்டவனை இருந்து மரமமா பார்க்க எங்களுக்கு தெரியாமலே வாழைப்பழத்தை வெட்டிட்டு போறாங்களே ஐயா. அதனால இப்பேற்பட்ட களவுகளை கண்டுபிடிக்கணுமே. ஆனால் ஒரு வீராதி வீரனத்தான் வீரமுள்ள பாண்டியனே நாட்டுக்குள்ள பார்க்கணுமே. விஜயனாக தென்னாட்டு பாண்டியனா இந்த தியாகத்தில இருக்கணுமே. அவன் மரவர் கூட பிறந்தவனா, அவன் மரவந்தத்த மகனாக இந்த மாநிலத்தில் இருக்கணுமே. ஐயா களவனை கண்டுபிடிக்கணும்னா எங்களால முடியல. அந்த களவனை கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு ஆளுகளால தான் முடியும். யாரால முடியும் தெரியுமா? மரவர் குலத்துல பிறந்தவங்களால தான் கல்லனை கண்டுபிடிக்க முடியும். வீர இருக்கணும், தீர இருக்கணும், விவேகம் இருக்கணும், மாஜற்ற தங்கமா இருக்கணும். அது மரவர் குலத்துல பிறந்த சிங்கமா இருக்கணும். அப்பேற்பட்ட மரவர் குலத்துல பிறந்த ஒரு வீரனை தேடி பிடிக்க வேண்டும். இந்த பாட்டப்பட்டு வயக்காட்டுல நடக்கும் களவை பிடிக்க வேண்டும். தேவமாராலதான் முடியும் ஐயா. மந்திரிகள் சொன்னவோ ராஜன் சொல்லுவாரோ மந்திரிய தலையாரியா அப்பேற்பட்ட வீரனத்தான் கண்டு நீங்க தேடி வாங்க. வீரனாக இருந்தோம்னா
இருக்க தென்னாடு கீநாடு மேல்நாடெல்லாம் அலைஞ்சு பார்த்தாங்க. பார்த்தார்கள். அப்படி ஒரு வீரன் முகத்துக்கு அம்சமான பிள்ளை யாருமே தெரியல. தெரியலையே. கடைசி தெங்காயி உலமங்கையில வந்து மந்திரி தலையாரெல்லாம் கூட்டம் போட்டு இருக்காங்க. நம்ம 4 ஜாஜத்துக்கு போய் பார்த்தா 4 ஜாஜத்திலையும் அப்படி ஒரு வீரன் நம்ம கண்ணுக்கு கிடைக்கல. அப்படின்னு உலமங்கையில் வாஜல இருக்காங்க. உலமங்கையிலுக்கு முன்னால கூட்டத்தை பார்க்காங்க. என்ன இன்னைக்கு திருவிழாவும் இல்ல ஒண்ணும் இல்ல, பெரிய கூட்டமா இருக்க அப்படின்னு கூட்டத்தை விளக்குறாங்க. மந்திரியும் தலையாரியும் ஜப்பானி மத்து பாண்டியன் உறவாள் முனையில வீர தீரத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு. உலகம்மன் ஜன்னதியே நரியிலே ஜப்பானி முத்து நிறுத்தி கொண்டு மந்திரி தலையாரி கூட்டமெல்லாம் ஆமையோ பாட்டப்பட்ட வயல்ல களவு நடக்காத களவை கண்டுபிடிக்க ஒரு வீரனை தேடி வாரார்கள். உலகம்மன் கோயிலுக்கு முன்னாலே எங்க ஜப்பானி முத்து பாண்டியன் வீர தீரத்தை காட்டிக் கொண்டிருக்க ஜப்பானிய கண்ட போலே அம்மையா மந்திரி என் தலையாரியோ அம்மையோ மனதில எண்ணுவாரா இப்பேற்பட்ட வீரனத்தான நாடு நாடா தேடி அலைஞ்சிருக்கோம். நம்ம தேடி போன வீரன் நம்ம கண்ணு முன்னாலேயே உலகம்மன் கோயிலே நிக்காரு. இவரை கொண்டு காஜிராஜ முன்னாலே விட்டு பாட்டப்பத்த வயக்காட்டுல நடக்கும் களவை கண்டுபிடிக்க சொல்லணுமே. மந்திரி என் தலையாரியோ ஜப்பானிய அழைப்பாரோ ஐயா அன்னை சுட்டோ முடியாம வாழும் ஐயா. அந்த உலகமே ஜன்னதியே மந்திரி என் தலையாரியோ ஜப்பானி அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வருவாரா. ஜப்பானி முத்து பாண்டியனை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வர அவர் வந்தது ஒரு செய்தியை கண்டார் காஜிராஜ. அம்மையா முகத்தை பார்த்த உடனே பாண்டியமாருடைய முகம் இருக்க அங்கத்துக்கு அடையாளம் இவர் தேவர் குலத்துலதான் பிறந்திருக்கணும் அல்லவா. காஜிராஜன் ஜப்பானி முத்தை யாரு எவருன்னு கேட்க ஜப்பானி முத்து பாண்டியன் காஜிராஜன் கிட்ட உண்மையை உள்ளபடி ஒளியாம சொல்லுதாரு. ஐயாவே காஜிராஜா அம்மையா பிறந்ததே அகப்ப நாடு அம்மையா தேவர் மகே பிள்ளை மரத்தி மாவே அகப்ப நாடு பிறந்த மகே தென்னாட்டுக்கு வந்திருக்க திறமையார காட்டியிருக்க. தென்னாட்டுக்கு வந்து இன்னைக்கு என் திறமையை பூரா உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் ஐயோ அப்படின்னு பாண்டியன் ஜப்பானி முத்து பாண்டியன் சொன்ன உடனே ஏ அப்பா ஏ ஜப்பானி முத்து இந்த மாதிரி ஒரு ஆளத்தன ஊர் உலகமெல்லாம் தேடி அலைஞ்சிருக்கேன். எனக்கு 1000 கோட்டை விதப்பாடு பாட்டப்பத்து நஞ்ச உத்தாதநாதர் கோயில் சொத்து அதுல ஏழை ஜம்ஜாரிகள் வாழைப்பழம் தோட்டம் போட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இட்ட மாஜல் எல்லாம் ஊடு கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. களவை கண்டுபிடிக்கணும். அதனால உன்னுடைய காவல் எங்களுக்கு தேவைப்படுது. பாட்டப்பத்து வயலுக்கு நீ காவலுக்கு போ. 1000 மந்திரிக்கு அதிகாரி மந்திரி பட்டமும் தாரேன். அது மட்டும் இல்லாமல் நீ காவல் காக்கிறதுக்கு 1000 மணி சம்பளம் 5000 வெகுமதியும் தாரேன். டீ கடையில டீ ஆத்தவனுக்கு பேட்டா கொடுக்க வேண்டியிருக்கு. அதானே அதான் 1000 மணி சம்பளம் 5000 வெகுமதியும் தாரேன். நீ போய் பாட்டப்பத்து வயக்காட்ட நல்ல முறையில் காவல் கேட்கணும்பா. உன் பாண்டியனுடைய காவல்ல எந்த ஒரு கலங்கமும் வந்துடக்கூடாது. அதுவும் ஜப்பானி முத்து பாண்டியன் காவல்ல எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. உன்னுடைய காவல் அப்படி வீரத்தோடும் தீரத்தோடும் இருக்கணும். போய் பாட்டப்பத்து வயல்ல போய் காவல்காரு அப்படின்னு காஜிராஜ மன்னன் சொல்லும் போது இவர் அகப்ப நாட்டுல இருந்து வந்தவர் மனசுல நினைக்காரு. நமக்கு ராசா விட்டு உத்தியோகம் கிடைச்சாச்சு, அதுலயும் மந்திரி பட்டம் கிடைச்சாச்சு. நம்ம பாட்டப்பத்து வயல்ல போய் காவல் செய்வோம் என்று எங்க ஜப்பானி மொத்தோதானே நகரத்தில அந்த பாட்டப்பத்து வயலில ஜப்பானி மொத்த காத்து வாரா ஜப்பானி காவலில காலம் பறக்கலையா
நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.